ஹாய் எவ்ரிவன். ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோவில் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அது ஒரு ஸ்விங் வந்து ஒரு ஹை கொடுக்கும். இந்த ஹை லோவிலேருந்து மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹையிலேருந்து கீழே வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா லோ, ப்ளஸ் இந்த ஹையிலேருந்து வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே போகாதனால ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகுது இல்லைங்களா, இது ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங் வந்து இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போகுதுனால ஹையர் ஹை அப்படி சொல்லுவாங்க. இந்த லோவுக்கும் இது ஹை ப்ளஸ் இந்த ஹைக்கு மேலேயும் இருக்கிறதுனால இது ஒரு ஹையர் ஹை. திரும்பவுமே வந்து இந்த லோ திரும்பவும் வந்து இந்த லோவுக்கு கீழே வராதனால இது ஹையர் லோ ஹையர் ஹை. இப்படி ஒரு லோலேருந்து ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகுது அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டுனும். அதே போல் ஒரு ஹையில் இருந்த மார்க்கெட் வந்து ஒரு லோ, இந்த லோவிலேருந்து திரும்பவும் மேலே போன மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே போகாமல் இங்கேயே நிற்கிது இல்லைங்களா. இதனால் இது வந்து இந்த லோவிலேருந்து வந்ததுனால லோவர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் இங்கே ஒரு ஸ்விங் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்விங் பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு கீழே கட் பண்ணி கீழே வந்திருக்கும். ஆல்ரெடி இது ஒரு லோ ப்ளஸ் இந்த லோவுக்கும் கீழே வந்ததுனால இது லோவர் லோ. திரும்பவுமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்விங்கில் ஏறி இருக்கும். இந்த ஏறின ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவுக்கு ஹை ப்ளஸ்ஸு இந்த ஹையை விட லோ, அதனால் இது இந்த லோவோட ஹை லோவர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் கீழே இதை கட் பண்ணி வந்ததுனால இது லோவர் லோ. அப்போது ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையிலேருந்து லோவர் ஹை அண்ட் லோவர் லோ ஃபார்மேஷனில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டில் போகும். ஸோ அப்போ ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லோலேருந்து போகிறதுனால ஹையர் லோ ஹையர் ஹை அண்ட் ஹையர் ஹை. இந்த இடம் திரும்பவும் வந்து ஒரு ஹையர் லோ, ஓகேங்களா, ஹையர் லோ. திரும்பவும் இது ஹையர் ஹை. இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு லோ கொடுத்துருக்கோம். இந்த லோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்விங் போயிருக்கு இல்லையா, இந்த ஸ்விங்குக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து லோவர் லோ அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் பார்த்திங்கன்னா ஹையர் லோ, இந்த ஹையை கிராஸ் பண்ணாதனால இது வந்து ஹையர் லோ. ஸோ ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்போ இப்படி தான் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா லோவிலேருந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்லையும், டவுன் ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்னா அங்கேருந்து லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷனில் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டாகவும், இந்த மாதிரி ஹையர் ஹை போகிறது அப் ட்ரெண்டாகவும் கன்சிடர் பண்ணணும். அப்போது மார்க்கெட் எந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் பண்ணுது, எப்படி இதோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்விங் போயிருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்விங்குக்கு கீழே மார்க்கெட் எப்போ வந்து ஒரு லோ வைக்கிதோ அப்போ வந்து இதோட கேரக்டரை மாற்றிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் மாற்றிருக்காது. இப்போது இந்த ஸ்விங் வந்தது, இந்த ஸ்விங்குக்கு கீழே வரல, ஸோ அதனால் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகலை. ஆனால் இந்த ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மேலே போன ஒரு ஸ்விங்குக்கு கீழே வந்து வந்திருக்கும். இப்படி வருது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்துச்சோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ். அப்போது இப்போ டவுன்வேர்டில் வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் அப்போ அப் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி திரும்பவும் ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்து போகுதாங்க அப்படின்னா இப்போ வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து அதோட டைரக்ஷனில் மாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ எந்த இடத்துல மார்க்கெட் வந்து சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு ஸ்விங் கீழே வந்ததுக்கான ஒரு ஸ்விங்கு. இந்த லெவலில் மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து இதோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்விங் போயிருக்கு, இந்த ஸ்விங்கு கீழே வந்துட்டு திரும்ப இங்கே வந்ததுனாலே இதை பிரேக் பண்ணதுனால கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு
இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதை லெவலை கட் பண்ணாமல் திரும்ப இப்படி கீழே விழுந்துடலாம். அப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ கரெக்டான ட்ரெண்டு எங்கே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மேலேருந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்குக்கு மேலே எப்போ ஒரு விக்கோ ஆர் க்ளோசிங்கோ மார்க்கெட்டில் வைக்குதோ அப்போ தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளார எத்தனை வாட்டி உங்களுக்கு ஸ்விங் சேஞ்ச் ஆனாலும் அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடையாது. அது வந்து சப்ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி அதுக்குள்ளார சின்ன சின்ன கான்செப்ட் போகும். பட் ஆனால் ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு, அது அந்த இருக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி கீழே வந்த மெயினான ஸ்விங்குக்கு பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போனதாக அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் லோவர் ஐ அந்த மாதிரி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஹையர் ஐ ஹையர் லோன்னு அப் ட்ரெண்டில் போகிறது, இதுக்கெல்லாம் வந்து காமனாக ஒரு தேரி இருக்குது. இதுக்கு பேர் தான் டவ் தேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதோட சப்ஸ்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறது, ஸோ லிக்விடிட்டி எப்படி கரெக்ட் பண்ணுது, இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியானா என்ன, கரெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.